ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி கிராஸோ தமிழ். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேலோஸ் ரீஜனை சேர்ந்த டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கேமான் ட்ரைனர்ஸை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கேரக்டர்ஸை மட்டும் நான் இந்த லிஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணல. அது யார் வந்து பார்த்தோம்னா கேலோஸ் ரீஜனை சேர்ந்த ஜிம் லீடர்ஸ், எலிட் 4 மற்றும் சாம்பியன். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான போக்கேமான் ட்ரைனர். ஸோ அதனால் இந்த லிஸ்ட்டில் வந்து நான் அவங்கள ஆட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மெம்பர்ஸை வந்து பார்த்தோம்னா ஆனரபிள் மென்ஷனில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யார் வந்து பார்த்தோம்னா ஆல்வா. ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா ஆசோத் கிங்டமோட மெகா எவல்யூஷன் கவுன்சிலராக வந்து இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்பவே நாலேஜபிள் பர்சன். ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா மெகா வேவ்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான வேவை வந்து கண்டுபிடிச்சிட்டதுனால நிறைய போக்கேமான்ஸை வந்து பார்த்தோம்னா இவரால் மெகா எவல்யூஷன் அட்டைன் பண்ணிட்டு கண்ட்ரோலுமே வந்து பார்த்தோம்னா பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான நாலேஜபிளான ஒரு பர்சன். ஸோ இவருக்கு அடுத்து 2 போக்கேமான் ட்ரைனர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆனரபிள் மென்ஷனில் வந்து இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆஸ்ட்ரிட். இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஏஸ் ட்ரைனர். இவர்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான போக்கேமான் என்னன்னு வந்து பார்த்தோம்னா அது ஆப்சோல். இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு டார்க் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். ஈவன் இவங்களால் வந்து பார்த்தோம்னா அவங்களோட போக்கேமான மெகா எவால்யூஷனை கூட ஆக்சஸ் பண்ணி மெகா ஆப்சோலாக வந்து பார்த்தோம்னா எவால் ஆக்க முடியும். ஸோ அது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு போக்கேமானாக வந்து இருந்தது. ஸோ அதுக்கடுத்து பார்க்க போகிறது யார் வந்து பார்த்தோம்னா ரெமோ. இவரும் வந்து பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு போக்கேமான் ட்ரைனர். இவர்கிட்ட வந்து சூடோ லெஜெண்டரி போக்கேமானான கார்ச்சம்புமே வந்து இருக்கு. இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தோம்னா டிராகன் அண்ட் கிரவுண்ட் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இதாலும் கூட வந்து பார்த்தோம்னா மெகா எவால்யூஷன் அட்டைன் பண்ணி மெகா கார்ச்சம்பா கூட வந்து எவால் ஆக முடியும். ஸோ இவங்க எல்லாருமே தான் வந்து பார்த்தோம்னா ஆனரபிள் மென்ஷனில் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எதெல்லாம் வச்சு இந்த போக்கேமான் ட்ரைனர்ஸை வந்து வரிசைப்படுத்திருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பவர்ஸ், டாக்டிக்ஸ், எபிலிட்டிஸ் மற்றும் போக்கேமான்ஸ். ஸோ இதெல்லாத்தையுமே வச்சு தான் வந்து பார்த்தோம்னா நான் இந்த டாப் 5 லிஸ்ட்டை வந்து வரிசைப்படுத்தியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம டாப் 5ல பார்க்க போகிறது யாருன்னா நம்ம ஆஷோட ஃப்ரெண்டான சிலிமட்டோட ஃபாதரான மேயர். இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு போக்கேமான் ட்ரைனர். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தோம்னா ஒரு டெக்னீஷியன். இவருக்கு வந்து ஹெல்பிங் சென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க காரணத்தினால இவர் என்ன பண்ணுவார்னா நிறைய பீப்புள்ஸை வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் தனக்குத்தானே ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டியை வந்து உருவாக்குனார். அது என்னன்னு வந்து பார்த்தோம்னா பிளேசிகன் மாஸ்க். ஸோ அந்த ஐடென்டிட்டி மூலமாக வந்து பார்த்தோம்னா இவர் வந்து நிறைய பீப்புள்ஸை வந்து சேவ் பண்ணியிருக்கார். ஈவன் நம்ம ஆஷ் மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நிறைய டைம் கூட வந்து சேவ் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறது மூலமாக இவரோட லைஃபே வந்து பார்த்தோம்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கார். லைக் சொல்ல போனோம்னா டீம் ராக்கெட் அகேன்ஸ்டாகவும் டீம் ஃப்ளேர் அகேன்ஸ்டாகவுமே வந்து பார்த்தோம்னா இவர் வந்து பேட்டில் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்தில் நம்ம ப்ரொஃபஸர் சிக்கமோருக்குமே வந்து பார்த்தோம்னா இவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கேமான் ட்ரைனராக இருக்க காரணத்தினால இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு போக்கேமான் வந்து இவர்கிட்ட இருக்குது. அது என்னன்னு வந்து பார்த்தோம்னா பிளேசிகன். இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஃபயர் அண்ட் ஃபைட்டிங் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். அது மட்டும் இல்லாமல் இவரால் வந்து பார்த்தோம்னா மெகா எவல்யூஷனை கூட வந்து அட்டைன் பண்ணுற காரணத்தினால இவரோட பிளேசிகன் வந்து பார்த்தோம்னா மெகா பிளேசிகனா கூட வந்து எவால் ஆயிருக்கு. இது ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு போக்கேமான். ஸோ இப்போ நம்ம டாப் 4ல பார்க்க போகிறது யார் வந்து பார்த்தோம்னா குரூக்கின். இவர் வந்து ஜிம் லீடரான கொரினாவோட கிராண்ட் ஃபாதர். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மெகா எவல்யூஷன் ட்ரைனரும் கூட. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஃபைட்டிங் டைப் எக்ஸ்பர்ட். இவர்கிட்ட நிறைய ஸ்ட்ராங்கான ஃபைட்டிங் டைப் போக்கேமான்ஸ்லாம் வந்து இருக்குது. அதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா பிளேசிகன். இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஃபயர் அண்ட் ஃபைட்டிங் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். அது மட்டும் இல்லாமல் இதுகிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்னன்னு வந்து பார்த்தோம்னா போக்கேமான் ட்ரைனர் இல்லாட்டியும் கூட இதால் நல்லாவே ஃபைட் பண்ண முடியும். அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போக்கேமான். அது மட்டும் இல்லாமல் நம்ம குரூக்கினோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போக்கேமான் எதுன்னு கேட்டோம்னா அது லுக்காரியோ. ஈவன் அந்த லுக்காரியோ வந்து பார்த்தோம்னா மெகா எவல்யூஷன் ஆக்சஸ் பண்ணி மெகா லுக்காரியோ கூட வந்து எவால்வ் ஆயிருக்கு. இது வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான பேட்டில் பண்ண தெரிஞ்ச ஒரு போக்கேமான். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இது இருக்கும். ஸோ குரூக்கினுக்கு வந்து பார்த்தோம்னா மெகா எவல்யூஷன் போக்கேமான்ஸை பற்றி நல்லா தெரியாத காரணத்தினால இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் மெகா எவல்யூஷன் போக்கேமான்ஸ் அகைன்ஸ்டா. ஸோ இதனால தான் வந்து பார்த்தோம்னா நம்ம கொரினாவுக்கு வந்து இவர் வந்து மென்டாராக வந்து செயல்படுவார். ஸோ கொரினா வந்து எப்படி எப்படிலாம் பேட்டில் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் மெகா ஸ்டோன்ஸ் மற்றும் மெகா எவல்யூஷனான போக்கேமான்ஸை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இப்போ நம்ம டாப் 3ல பார்க்க போகிறது யார் வந்து பார்த்தோம்னா மேபிள். இவங்க வந்து கம்ப்ளீட்டாகவே மெகா எவல்யூஷன் மாஸ்டர். இவங்களுக்கு வந்து மெகா எவல்யூஷனான போக்கேமான்ஸை பற்றி நல்லாவே தெரியும். ஈவன் நம்ம குரூக்கினோட மென்டாரே வந்து பார்த்தோம்னா இவங்க தான். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம கொரினாவோட மெகா லுக்காரியோ வந்து பார்த்தோம்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிடும். எப்போலாம் அது மெகா எவல்யூஷன் அட்டைன் பண்ணுதோ அப்போ அது வந்து ரேஜ் மோட ஆக்டிவேட் பண்ணியிருந்தனால மெகா லுக்காரியோ வந்து நம்ம கொரினா பேச்சு கேட்காத காரணத்தினால நம்ம குரூக்கின் தான் வந்து மேம்பிளை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க கிட்ட ட்ரைனிங் காமிப்பார். நம்ம மேபிளும் வந்து பார்த்தோம்னா மெகா லுக்காரியோ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரைனிங் கொடுத்ததுனால நம்ம கொரினாவோட மெகா லுக்காரியுமே வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோலுக்கு வந்துடும். அந்தளவுக்கு மெகா எவல்யூஷன் போக்கேமான்ஸை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கேமான் என்னன்னு வந்து பார்த்தோம்னா மேவைல்.
இது வந்து பார்த்தோம்னா மெகா மேவேலா கூட வந்து எவால்வ் ஆகும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போக்கேமானும் கூட. அது மட்டும் இல்லாமல் இவர் உங்க வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு போக்கேமான் ட்ரைனரும் கூட. ஸோ இப்போ நம்ம டாப் 2 பார்க்க போகிறது யாருன்னா டீம் ஃப்ளேயரோட லீடரான லைசாண்டர். இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு போக்கேமான் ட்ரைனர். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து மெகா எவல்யூஷனான போக்கேமான்ஸை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவர் கூடவே வந்து பார்த்தோம்னா நிறைய மெகா எவல்யூஷன் போக்கேமான்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான போக்கேமான் ட்ரைனர்ஸுமே வந்து இவங்க கூட இருக்கிறதுனால இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அதே மாதிரி ரொம்ப நாலேஜபிளான பர்சனும் கூட. இவர் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா லெஜெண்டரி போக்கேமானான ஜைக்ரேடே வந்து இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு இவர் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு போக்கேமான் ட்ரைனரும் கூட. இவர்கிட்ட இருக்கிறதுலே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு போக்கேமான் என்னன்னு கேட்டோம்னா அவரோட ஷைனி கைரடாஸ் தான். ஈவன் அந்த கைரடாஸ் வந்து பார்த்தோம்னா மெகா எவல்யூஷன் கூட வந்து அட்டைன் பண்ண முடியும். லைக் நம்ம ஆலன், ஆஷ், எலிட் 4 மெம்பரான மால்வா இவங்க எல்லாருமா ஒன்று சேர்ந்து கூட அந்த மெகா கைரடாஸ் வந்து பார்த்தோம்னா செம்ம ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லாக வந்து பேட்டில் பண்ணியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவரோட போக்கேமான் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இருக்கு. இல்லை இவர்கிட்ட வந்து பார்த்தோம்னா ஜெயிண்ட் ராக் இருக்கும். ஸோ அது கூட ஜைக்ரேட் போக்கேமானோட பவர் மெர்ஜ் ஆகிட்டதுனால அது வந்து ஜெயிண்ட் ராக் ஜைக்ரேடாக வந்து மாறி இருக்கும். ஸோ இது மூலமாக கேலோஸ் ரீஜனே வந்து பார்த்தோம்னா இவர் வந்து ஆட்டி படைச்சிருப்பார். அந்த அளவுக்கு ரொம்பவே டேஞ்சரஸான வில்லனும் கூட. ஸோ இப்போ நம்ம டாப் 1 பார்க்க போகிறது யாருன்னா ஆலன். இவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு போக்கேமான் ட்ரைனர். அது மட்டும் இல்லாமல் கேலோஸ் ரீஜனில் நம்ம ஆஷோட மெயின் ரைவலும் இவர் தான். ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான போக்கேமான் டீமே வந்து இவர்கிட்ட இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இவரோட ஸ்டார்டர் போக்கேமானான சாரிசார்ட் அது வந்து பார்த்தோம்னா மெகா சாரிசார்ட் எக்ஸா வந்து பார்த்தோம்னா மெகா அவால் வந்து அட்டைன் பண்ணியிருக்கு. இவர் வந்து பார்த்தோம்னா லைக் ஹோயன் ரீஜன் சாம்பியனான ஸ்டீவன் அகேன்ஸ்டாவும் வந்து பயங்கரமாக பேட்டில் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் கேலோஸ் ரீஜனை சேர்ந்த எலிட் 4 மெம்பர்ஸ் அகைன்ஸ்டாகவும் வந்து இவர் பேட்டில் பண்ணியிருக்கார். அதில் எலிட் 4 மெம்பரில் ஒருத்தரான மால்வாவை இவர் வந்து டிஃபீட்டும் பண்ணியிருக்கார். அந்த அளவுக்கு செம ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு போக்கேமான் ட்ரைனர். இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மெகா சாரிசார்ட் எக்ஸ் செம பவர்ஃபுல். திட்ட 10க்கும் மேற்பட்ட மெகா எவல்யூஷனான போக்கேமான்ஸை வந்து அது டிஃபீட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரைமல் ஃபார்ம் அட்டைன் பண்ண கிரவுண்டான் மற்றும் கயோகர் மாதிரியான லெஜெண்டரி போக்கேமான்ஸ் அகைன்ஸ்டாகவும் அவரோட சாரிசார்ட் வந்து பயங்கரமாக பேட்டில் பண்ணியிருக்கு. ஸோ இதனால கேலோஸ் லீக் அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த மெகா சாரிசார்ட் எக்ஸுக்கும் நம்ம ஆஷோட கிரனிஞ்சாக்கும் பயங்கரமான பேட்டில் அது. ஸோ அந்த பேட்டிலோட முடிவில் நம்ம மெகா சாரிசார்ட் எக்ஸ் தான் வந்து வின் பண்ணி கேலோஸ் லீகோட வின்னராகவும் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம ஆஷ் இது வரைக்கும் அவரோட ரைவல்ஸை நிறைய பேர் வந்து டிஃபீட் பண்ணியிருக்கார். பட் ஆஷ் டிஃபீட் பண்ணாத அவரோட ரைவல் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆலன் மட்டும்தான். ஸோ அவள் தான் காய்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் கேலோஸ் ரீஜனை சேர்ந்த போக்கேமான் ட்ரைனர். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷ் பார்த்துன வீடியோ வந்துருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.